அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம்பிக்கை இல்லை. இந்த காரியத்தை குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக கூடி சொல்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரங்களை கொடுத்து அப்போஸ்தலராக ஏற்படுத்துகிறார். அதிகாரத்தை கொடுத்து விட்டார். எப்பொழுது அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலராகிறதுக்கு முன்னாடி. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ ஞானத்தானத்தை பெற்றோமோ, அப்பொழுதே நமக்கு இந்த அதிகாரங்கள் உண்டு. அதன்படியே அவர்கள் செய்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவர்கள் போய் பிரசங்கித்தார்கள். அதே மாதிரி வியாதி நோய்கள் உள்ளவங்க எல்லாத்தையும், அசுத்தாவில் உள்ள எல்லாரையும் சுகப்படுத்தினாங்க, நீக்கினாங்க. இப்போ அந்த அதிகாரம் அவங்கள்ட்ட கொடுத்ததுனால அவங்க வந்தது. இப்போ அதே மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஜனங்கள்லாம் அவரோட பிரசங்கத்தை கேட்குவதற்காக அந்த வனாந்தரமான இடத்துக்கு ஓடுறாங்க. இவர்களை பார்த்து நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். அங்கு மாலை வேலை ஆனதுனால சீசர்கள் அவரிடத்தில் சொல்கிறாங்க, இது வனாந்தர இடமா இருக்கு, அவங்க போய் போஜனம் தயார்படுத்தணும், அதனால் கொஞ்சம் அனுப்பி விட்டுடலான்னு. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட சீசர்களுக்கு சொல்றாரு, நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான், நீங்க போஜனம் கொடுங்க. அப்படி என்றால் இவர்களுடைய அடுத்த வார்த்தை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். இங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாயின் வார்த்தையினால்தான் அவர்களை சொல்லி அனுப்பினார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வியாதிகளையும் நோய்களையும் அசுத்த ஆவிகளை விரட்டுவதற்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது கையில் அவர் எதையுமே கொடுக்கல. இங்கேயும் அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க. இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று தேவனுக்கு தெரியாதா? எதை கொண்டு அவர்கள் அந்த வியாதி உள்ளவர்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் அசுத்தாவி பிடித்தவர்களையும் இவர் எதை கொண்டு அவர்கள் சுகமாக்கினார்கள்? அடையாளமாக ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. வாயின் வார்த்தை தான். அவர்கள் சீசர்களிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக அங்கே கிரியை செய்தது. அதை ஆண்டவராக இயேசு கொடுத்த வார்த்தை அவர்களுக்காக ஏற்படுத்தின காரியம். இங்கே அதே இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆனால் அதையெல்லாம் சொன்னவர் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். நம்மளை அப்போஸ்தலர் ஏற்படுத்தி இந்த காரியத்தை நடப்பிக்க வைத்தது அவர்தான். அப்படிப்பட்டவரே சொல்லுகிறார், நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று. இங்கே இவர்களுடைய காரியம், நாம இப்போ அப்படிதான் இருக்கிறோம். நாமளும் இப்போ அப்படிதான் இருக்கிறோம். 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். இன்னைக்கு நம்மளுடைய காரியம் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னால் எப்படி செய்ய முடியும்?
என்கிட்ட அந்த அளவுக்கு தேவனோட வல்லமை இல்லை, அவரோட மகிமையெல்லாம் எனக்கு இல்லை, நான் அந்த அளவுக்கு பரிசுத்தவான் கிடையாது, நான் எந்த விதத்திலும் அவருக்கு முன்னாடி நீதிமான் இல்லை. ஆனால் இதை எதையுமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எண்ணி பாருங்க. அந்த 12 பேர் கூட்டத்தில் தான் அந்த யூதாசும் இருந்தார். இயேசு கிறிஸ்து யூதாசை குறித்து ஏதாவது சொன்னாரா? 12 பேரில் 3 பேரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார். யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்போ அந்த 9 பேரும் தேவன் தள்ளிவிட்டாரா? அதே தாங்க நம்மளுடைய காரியமும். நம்மளால் ஏன் இதை செய்ய முடியலன்னா, இந்த உலகம் தான் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது. நீ காலையில் இந்த பாவத்தை செய்த, உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சு, நீ கடைசி வரைக்கும் சரி ஆண்டோருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கவே முடியாது. இதெல்லாம் நம்மளை இந்த உலகம் சொல்லி சொல்லி நம்மளை உணர்த்தி தான் இந்த கிரியைகள் நம்ம இடத்திலிருந்து வெளிப்படாதவாறு நம்முடைய கண்களை மூடி வைத்திருக்கிறான். அதனால் ஒரே ஒரு காரியமாக சொல்லப்போனால், நம்ம பெரும்பாடு ஸ்ரீ பார்த்தீங்கன்னா 12 வருடம் உள்ள பெரும்பாடு ஸ்ரீ தன்னிடத்தில் உள்ள அநேக குறைகள், எல்லா குறைகள் அவளிடத்தில் இருந்த அநேகமான குறைகள் இருந்தது. ஆனால் அவள் எண்ணின ஒரே காரியம், அவரை தொட்டால் நான் சுகமாயிருவேன்னு எண்ணி பாருங்க. அவள் இடத்துல இருந்த எந்த குறையுமே அவள் பார்க்கவே கிடையாது. ஒரே காரியம், அவரை தொட்டால் நான் சுகமாவேன். அவள் விசுவாசித்தால் சுகமானாள். அவள் எண்ணினாளா, நான் ஒரு பாவமான ஸ்திரீ, எனக்குள்ளது எல்லாமே தீட்டு, அதை எதையுமே எண்ணல. இன்னைக்கு நம்மளோட விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை அப்படி தான் இருக்கணுமே தவிர, இந்த உலகம் தான் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். சகல வல்லமை சீசர்களுக்கு மாத்திரமல்ல, எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பரலோக பரமபிதா நமக்கு குமாரன் மூலியமா ரட்சிப்பை கொடுத்தாரோ, அன்னைக்கே சகலத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசம் தாங்க. இந்த விசுவாசத்தில் நம்ம உள்ளாங்காம தான் இன்னும் நிறைய காரியத்தில் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோம். நம்மளால எப்படி முடியும்? நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பரிசுத்தவான் கிடையாது, நம்ம நீதிமான் கிடையாது. இதை விசுவாசிச்சு பாருங்க. நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே விசுவாசிங்க. எனக்கு அந்த வல்லமை கொடுத்துருக்கிறாருன்னு அந்த விசுவாசத்தோட. ஏன்னா தேவன் நம்மளை தம்முடைய சீசர்களாக அல்ல, தம்முடைய சீசர்களாக மாத்திரமல்ல, விசுவாசிகளாக மாத்திரமல்ல, நம்மை கொண்டு என்ன சொல்லலாம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் போகும்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்மை அந்த அளவுக்கு தான் தேவன் உயரமாகத்தான் நம்மளை கொண்டு போக எண்ணுகிறார். ஆனால் நாம் தான் இந்த உலகத்துடைய காரியத்தினால இன்னும் அதை விட்டு அந்த வல்லமையை வைத்து பிரயோஜனப்படுத்தாமல் வச்சுருக்கிறோம். அதனால் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை விசுவாசம் மாத்திரமல்ல, அது ஒரு வைரத்துக்கு இணையான ஒரு விசுவாசமாக நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம எடுத்து பயன்படுத்துகிறது தான் சரி. இந்த நாளும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உங்களுடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.